இந்தியாவில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம்தான் தற்போது கர்நாடகாவையே கதிகலங்க வைத்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள ஹம்பி பகுதிக்கு அருகே இஸ்ரேலைச் சேர்ந்த 27 வயது பெண் ஒருவர் தன்னுடைய ஒடிசா, அமெரிக்க, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 3 ஆண் நண்பர்கள் மற்றும் ஒரு பெண்ணோடு சேர்ந்து கேம்ப் அமைத்து தங்கியுள்ளார். அப்போது அவ்வழியாக 3 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் பங்கிற்கு செல்வதற்கான வழியை கேட்க இந்த கூடாரத்தின் அருகே வந்திருக்கின்றனர். அந்த வழியில் எந்த பெட்ரோல் பங்கும் இல்லை என இவர்கள் கூறியதை அடுத்து அந்த மர்ம நபர்கள் இவர்களை 100 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கின்றனர். இவர்கள் பணத்தை தர மறுத்ததால் பைக்கில் வந்த அந்த மர்ம நபர்கள் இவர்களிடம் தவறாக நடக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது இவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற அந்த 3 ஆண் நண்பர்களையும் அடித்து கால்வாய்க்குள் தள்ளியும் விட்டிருக்கின்றனர். இதனையடுத்து இஸ்ரேலைச் சேர்ந்த பெண்ணையும் அவருடன் இருந்த இன்னொரு பெண்ணையும் இந்த மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை அடுத்து தாங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தன்னுடன் வந்த ஆண் நண்பர்களை காணவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் சோதனை மேற்கொண்டதில் 2 ஆண் நண்பர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த ஒரு ஆணின் சடலம் 24 மணி நேரத்திற்கு பிறகு கால்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தப்பிச் சென்ற மர்ம நபர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தின் போது அந்த மர்ம நபர் தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் பேசியதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டில் சுற்றுலாவுக்கு வந்த ஸ்பெயினைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஜார்க்கண்டில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் சுற்றுலாவுக்காக வந்த இஸ்ரேலைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.